மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கிட்னி ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். பொதுவாக எதனால கிட்னி ப்ராப்ளம் வருது அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னாலே நிறைய ரீசன்ஸ் இருக்குங்கம்மா. அதாவது மெயின் ரீசன் என்ன, மெயின் டெஃப்ட் யாரு அப்படின்னா டயபிட்டிஸ் மெலிட்டஸ், அன்கண்ட்ரோல்டு டயபிட்டிஸ் மெலிட்டஸ். ரொம்ப நாளா எனக்கு டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு, கண்ட்ரோல்லையே இல்லை, சக்கரை கட்டுக்குள்ளேயே இல்லை அப்படின்னா அது ஒரு காரணம். இல்லம்மா ரொம்ப நாளா இல்லை, இப்பதான் ஒரு 1.5 years 2 years எங்களுக்கு சக்கரை அப்படின்றத கண்டுபிடிச்சோம். பட் இருந்தாலும் நாங்க பெருசா பாத்தீங்கன்னா உணவு முறை மெயின்டைன் பண்ண மாட்டேன்றோம், மெடிகேஷன்ஸ் எடுக்க மாட்டேன்றோம், உணவு முறையிலே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஆனா பெருசா உணவு முறை மெயின்டைன் பண்ணல. அதனால சுகர் லெவல் பாத்தீங்கன்னா கீப் ஆன் பிளக்சுவேட்டிங். அது பாத்தீங்கன்னா திடீர் 400 வருது, திடீர்னு 280 வருது, திடீர் 500 போகுது. இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் பிளக்சுவேஷன் இன் டயபிட்டிஸ் லெவல் பாத்தீங்கன்னா காரணம் ரீனல் பெத்தாலஜி வருது. டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிக்னால சிறுநீரக செயலிழப்பு, குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு வரும். ரெண்டாவது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பிபி, பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப அளவுக்கு அதிகமாகுது. பொதுவா சிலருக்கு பாருங்க 190 200 இருக்கும், பெருசா மெடிகேஷன்ஸே எடுக்க மாட்டாங்க. நாங்க பாத்தீங்கன்னா மெடிசன்ஸ் எடுக்கலைங்க, மெடிசன்ஸ் எடுக்காமயே நாங்க நார்மலா தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த விதமான அறிகுறியும் தெரியல அப்படிம்பாங்க. ஆனா உங்களுக்கு அறிகுறி தெரியல அப்படின்னாலும் இன் ஜெனரல் ரீனல் த்ரெஷோல்ட் லெவல் எவ்வளோ அப்படின்னா 180 பிபி சிஸ்டோல் ஆகிற வரைக்கும் தான் நம்ம கிட்னி தாங்கும். அதுக்கும் மேல நம்மள கிட்னியால டாலரேட் பண்ண முடியாது. அதனால சிறுநீரக செயலிழப்பு, அதாவது கிட்னிஸ்னோட ஃபில்டரிங் யூனிட் நெஃப்ரான்ஸ் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகிறது கூட இர்ரிவர்சபிள் டேமேஜ் அப்படிம்பாங்க. திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆகும். அதனால குரோனிக் கிட்னி டிசீஸ், சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது வரது உண்டு. அதுக்கும் மேல நம்ம எடுக்கக்கூடிய நிறைய பெயின் கில்லர்ஸ், ஸ்டெராய்ட்ஸ், கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கோஹால், இப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இது மாத்திரம் இல்ல, இப்போ ஒரு பேஷண்ட்க்கு டயபெட்டிக் ஆர் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு. இதுல என்ன ப்ராப்ளம், ஏன் இந்த அளவுக்கு கிட்னி பாதிக்கிற அளவுக்கு மோசமாகுது அப்படின்னா அந்த பேஷண்டோட கவனக்குறைவு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முன்பு நம்மளே பிராக்டிக்கலா பார்த்திருக்கோம். ஒரு 70 வயது 60 வயதுக்கு மேலதான் கிட்னி ப்ராப்ளம் இருந்திருக்கு. வெரி ரேர் யங்ஸ்டருக்கு. ஆனா இப்போ நவடேஸ் ரொம்ப யங்ஸ்டர் கூட இந்த ப்ராப்ளம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க வருவாங்க, ரிப்போர்ட் நம்ம பாக்குறோம், பிபி இருக்கான்னா இல்ல, முன்ன எப்போ அது இருந்துச்சு, எப்ப இருந்துச்சு, ஒரு 2 years முன்னே இருந்துச்சு, என்ன பண்ணீங்க, அப்ப மெடிசன் எடுத்தோம், அப்புறம் செக் பண்ணோம், நார்மல் ஆயிடுச்சு, சரி அப்புறம் மெடிசன் எடுக்கலையா, எடுக்கல, டயட் என்ன ஃபாலோ பண்ணுங்க, ஒண்ணும் பண்ணல. அப்போ இதே போலதான் சுகர் ப்ராப்ளம். சுகர் வருது, கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ஆரம்பத்துல ரொம்ப பயந்து ரொம்ப கரெக்டா எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த பயம் போயிடுது, அக்கறை போயிடுது. புரியுதுங்களா? அதனால கவனக்குறைவினால டயபெட்டிக் பேஷண்ட்க்கோ ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்க்கோ இன்றைய காலகட்டத்துல யங்ஸ்டருக்கே இன்னைக்கு அதிக இந்த கிட்னி ப்ராப்ளம் வரது மெயின் காரணம். அதே போல இப்ப சடனா நம்ம பாக்குறோம் நியூஸ் என்ன அப்படின்னா, திடீர்னு ஆபீஸ் போனா இருக்க மயங்கி விழுந்துட்டா இருக்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், அங்கே பார்த்தா அவருக்கு பிபி ரொம்ப அதிகம், எவ்வளோ 200க்கு மேல. உடனே பார்த்தாங்க பிளட் டெஸ்ட், கிரியேட்டினைன் அதிகம், யூரியா அதிகம், ஹீமோகுளோபின் குறைவு, இது கண்டுபிடிச்சோம். அப்புறம் இஜிஎஃப்ஆர் லெவல் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். உடனே டாக்டர் என்ன சொன்னாங்க, டயாலிசிஸ் சொன்னாங்க. அதனால டயாலிசிஸ் பண்ணிட்டோம். எமர்ஜென்சி வீட்டுல இருந்து கூட ஆல்கோல் கூட ஆபீஸ்ல இருந்து கொலீக்ஸ் தான் போனாங்க, பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கு திடீர்னு சடனா பாதிப்பு ஏற்பட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு டயாலிசிஸ்க்கு தள்ளப்படுறாங்க. இங்கதான் நம்ம என்ன சொல்றோம், அவங்களுக்கு சுகரா 50-60 ஆண்டுகள் கூட சுகர் அளவு நல்லா வாழ முடியும். அப்படிப்பட்ட பேஷண்ட்டும் இருக்காங்க. அதே போல ஹைப்பர் டென்ஷன், எந்த பேஷண்ட் எடுங்க, மாத்திரை சாப்பிட்றேன். அதே போல இங்க வரும்போது, ஏமா மாத்திரை சாப்பிட்டியா, என்னப்பா இன்னைக்கு மாத்திரை சாப்பிட்டீங்க, இன்னைக்கு இங்க வரேன்னு சொல்லிங்க, நாங்க சாப்பிடல. அப்போ அவங்க அறியாமையா இல்ல புரியலையா என்ன தெரியல. ஆக மொத்தம் மெடிசனும் ஃபாலோ பண்றது இல்ல, டயட்டு நானும் பாக்குறேன். எல்லா பேஷண்ட்க்கும், பிபி பேஷண்ட்க்கு, கிட்னி பேஷண்ட் கூட அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் தெரியும், இருந்தாலும் நம்ம கேட்கிறோம் டயட்ல இருக்கிறீங்கன்னா நார்மல் டயட் இருக்கும். அதே போல ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் நீங்க யாரு கேளுங்க, என்னங்க டயட் ஒன்றும் இல்லையா,
ஒன்றும் இல்லைங்க, நார்மல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கதான் நான் என்ன சொல்றேன், மக்கள் ஆகிய நாம், பேஷண்ட் ஆகிய நீங்கள் கவனத்தோட பிபியா சால்ட் குறைக்க, உப்பு காரம் புளி கட்டாயம் குறைக்க, என்ன சாப்பிடணும் உணவுல அப்படின்னா டெய்லி ஒரு மாதுளம்பழம், அப்புறம் ஏதாவது ஒரு கீரை. பிபி உள்ள பேஷண்ட் வித்தவுட் சால்ட் குக் பண்ணி சாப்பிடணும். டெய்லி வாக்கிங் இருக்கணும், எக்ஸசைஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் முறையா ஒரு 3 லிட்டர் தண்ணி, அதுல கொஞ்சம் சீரகம், வெந்தயம், மல்லி, கொத்தமல்லி விதை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்க எப்பவுமே குடிக்கலாம். இது போல நிறைய உணவு முறைகள் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சொல்லலாம். அதனால டயபெட்டிக்கு, ஹைப்பர் டென்ஷன், நீங்க எடுக்கக்கூடிய ஓவர் டோஸ் மெடிசனோட சைடு எஃபெக்ட்னால இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளத்துல சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிச்சு கஷ்டப்படுறீங்க. இதுல இருந்து மீண்டு வெளிவர தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதியை பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், பணி செய்யக்கூடிய பணித்தலங்களில் நம்மளை யாராவது தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா அதை எப்படி நாம் எதிர்கொள்வது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய வேலையை நம்ம வந்து கரெக்டாக செஞ்சுட்டோம்னா யாரும் நம்மளை எந்த கேள்வியும் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா என்னுடைய வேலையை நான் சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டிய ஃபைலை எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுத்துட்டேன் அப்படி நம்ம சொல்லும் போது, அப்படி கொஸ்டின் கேட்டாலும் போய் பாருங்க சொல்ற அளவுக்கு நாம வந்து கரெக்டாக நம்மளுடைய வேலைகளை முடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமா. நான் வந்து ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறேன், இல்லை காலேஜில் ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறேன். நான் என்னோட கிளாஸ் ஃபுல்லாக கரெக்டாக முடிச்சுட்டேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய அசைன்மெண்ட்ஸ் ஒர்க்கு கரெக்டாக கொடுத்துருக்கேன், நான் பர்ஃபெக்டாக வாங்கியிருக்கிறேன். காலேஜில் எனக்கு மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய டேட்டா என்ட்ரி ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நான் பக்காவாக பண்ணியிருக்கிறேன். இது போல் ஐடி கம்பெனிஸில் எனக்கு கொடுத்த டாஸ்க்கை நான் கொடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கிறேன், முடிச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த இதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம சைடு நம்ம கரெக்டாக இருந்துட்டோம், டிசிப்ளினாக நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா யாரும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. தொந்தரவு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிடிமானமும் அங்கே இருக்காது. ஸோ அப்போ அதற்கு நாமே மேம்படுத்திக் கொள்ள செல்ஃப் டிசிப்ளினோடு ஒர்க் பண்ண நாம கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பு, அருமையான நாள். இந்த அருமையான நாளில் நல்ல ஒரு சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தனை கொடுக்கப்பட்ட மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு வந்து கோட்டாறு மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதக நசரேன் சூசி அவர்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்பர்களும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம்.